இன்னும் எத்தனை நேரம் எதிர்கொள்வர் அர்ஜுனனும் திருஷ்டத்யும்னனும்? ஆச்சாரியர் துரோணரின் இந்த ரௌத்ர வடிவத்தில் நிராயுதபாணியாக வேண்டும் ஆச்சாரியர். அஸ்வத்தாமனின் மரணத்தை கேள்வியுற்றால் அஸ்வத்தாமனை வீழ்த்துவதும் சுலபமில்லையே. அழிக்க வேண்டும் அல்லது அவன் அழிப்பட்டதாக செய்தி ஒன்றை சேர்ப்பிக்க வேண்டும். அசத்தியம் கூறுவதா? இது அதர்மம் இல்லையா கேசவா? எது அசத்தியம், எதுவாகும் சத்தியம்? தமது கூற்று யாதாயினும் அது சத்தியமாகவே திகழும். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். நீ சொல்லும் பொய்யை நான் நம்புவேன் என்று நினைக்கிறாயா பீமா? வேண்டும். அஸ்வத்தாமனின் மரணம் நிகழ்ந்தது என தாம் கூறினால் அல்லவோ ஆச்சாரியர் ஏற்பார். ஆனால் அது உண்மை இல்லை மாதவா. அது ஒரு யானை, ஒரு யானை. பீமன் எனும் வீரனால் அடிபட்ட அஸ்வத்தாமன் எனும் யானை. அஸ்வத்தாமன் மரணித்து விட்டான். அது மனிதன் அல்ல, யானை. அது சத்தியமாகவே இருக்கும். ஏனென்றால் அவன் அசத்தியம் உரைக்க மாட்டான். என்னுடைய தர்மம். இன்று குருக்ஷேத்திர பூமி துரோணாச்சாரியாரின் இரத்தத்தால் சிவப்பாக மாறாமல் கருமையாக மாறியது.